லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னிலிருந்து உனக்கு 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள சித்தார்த்து காவியாவா இருக்கிற உன் பக்கம் சாயலன்னா நீ பொம்மையா மாறி அவன் பொண்டாட்டியா அவன் பக்கம் சாயணும். என்னம்மா ஏண்டா இந்த போட்டிக்கு ஒத்துக்கிட்டோன்னு பயமா இருக்கா? இப்படி யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. 3 நாள் இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. என் பேரனோட உறுதியான மனசை நீ பார்க்கத்தானே போற. அது எப்படி உடைய போகுதுன்னு நீங்களும் பாருங்க. இன்னிலிருந்து உனக்கு 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள சித்தார்த்து காவியாவா இருக்கிற உன் பக்கம் சாயலன்னா நீ பொம்மையா மாறி அவன் பொண்டாட்டியா அவன் பக்கம் சாயணும். காவியா, இந்த மாத்திரை காலி ஆயிடுச்சு, இன்னும் வாங்கலீங்களா? காவியா, இல்ல இந்த மாத்திரை வாங்கலையான்னு கேட்டேன். காலி ஆயிடுச்சு, வாங்கணும். என்னங்க ஏதோ யோசனையிலேயே இருக்கீங்க? நத்திங், நோ வரிஸ். சிட், சின்ன வயசுல இருந்தே இந்த கிட்டார் வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. நான் இன்னும் இங்க எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. இங்க வந்ததுல இருந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் நீங்க பெட்டராகி நடக்கும்போது கேட்கலாம்னு நினைச்சேன். நவ் யூ ஆர் வெரி மச் பெட்டர். எனக்கு கிட்டாரோட பேசிக்ஸ் கொஞ்சம் சொல்லி தரீங்களா? இல்ல, அது வந்து ஏன் பயமா இருக்கா? என்னடா இவ கத்துக்கிட்டு நம்மளை விட நல்லா வாசிடுவாளோன்னு பயமா இருக்கா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, இப்ப எதுக்கு இதெல்லாம்? இல்லங்க, சின்ன வயசுல இருந்தே நான் எப்போ மியூசிக் ப்ரோக்ராம் போனாலும் கிட்டாரிஸ்ட பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்த எல்லா பிளேயர்ஸை விட கிட்டார் வாசிக்கிறவங்கள தான் நான் ரொம்ப கவனிச்சு பார்த்து ரசிச்சிட்டு இருப்பேன். அது ஒரு மாதிரி செம கிக்கான விஷயம். அதுவும் அந்த கிட்டார் இருக்கே, ரொமான்ஸ் கிரியேட் பண்ற செம்ம இன்ஸ்ட்ருமெண்ட். என்னோட ஃபேவரட் சாங் கூட Where do we go? What do we do? I'll be waiting for you அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங்ல வர கிட்டார் பீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க, நான் ஒண்ணு பண்றேன். எனக்கு கத்து கொடுத்த கிட்டார் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா நாளைக்கே வந்து கிளாஸ் எடுப்பாரு. நீங்க அவர்கிட்டயே கத்துக்கோங்க. என்னங்க? இப்போதான் எனக்கு புரியுது ஏன் நீங்க பயந்து ஒதுங்குறீங்கன்னு. ஏங்க, நான் எதுக்குங்க பயந்து ஒதுங்கணும்? உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்ல. எங்க நான் வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்து கத்துக்க ஆரம்பிச்சா நமக்கு தேவையில்லாத சலனம் வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, அப்படிதானே? ஐயோ, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. தேவையில்லாம பேசாதீங்க. உண்மையாவே உங்க வைஃப் பொம்மி மேல உங்களுக்கு லவ் இருந்துச்சுன்னா நீங்க யார பார்த்தாலும் பயப்படவே கூடாது இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன். நீங்க மாஸ்டர் தான் வர வைப்பீங்கன்னா அந்த பயம் உங்களுக்கு இருக்குன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய். நில்லுங்க. அந்த கிட்டார் எடுத்துட்டு வாங்க. நிஜமாவா சிட்? நிஜமாவா சொல்றீங்க? எஸ், எடுத்துட்டு வாங்க. அது கொடுங்க. இந்தாங்க. உட்காருங்க.
ரைட் ஹேண்ட்ல இப்படி ஹோல்ட் பண்ணணும். தோ இந்த மாதிரி. கிட்டார்ல இந்த பார்ட் தான் ஸ்ட்ரிங்ஸ். இத வந்து நாங்க பிரிட்ஜ்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிங்ஸை எல்லாம் டியூனிங் பண்றது இதான். இதுக்கு பேரு டியூனிங் ஃபிக்ஸ். தென் இது வந்து கிட்டாரோட பாட்டம். இது வந்து லைக் அந்த சவுண்ட்ல வருதுல்ல, இதோ இதான் சவுண்ட் ஹோல்ட். இது ஃப்ரெட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இதுல இருக்க ஸ்ட்ரிங்ஸோட நேம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தென் இது திக் லைன்ல ஆரம்பிச்சு தின் லைன் வரைக்கும் வரும். இது EA DG BEன்னு சொல்லுவாங்க. அப்பா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித். என்னாச்சு? திடீர்னு நிறுத்திட்டீங்க? நீங்க என்கிட்ட சொன்னது கிட்டார் கத்துக்க ஆசையா இருக்குன்னு தான். ஆனா நீங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தெரியல. இங்க பாருங்க, உங்க மனசுக்குள்ள இருக்க ஆசை இருக்கே, அது நடக்கவே நடக்காது. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நிஜமாவே வேம்பு சார் மனசுல நான் தான் இருக்கேனா? இவ்ளோ ஸ்ட்ரிக்டா இருக்காரு? சான்ஸே இல்ல. அப்படியெல்லாம் இருந்தா இவர் எதுக்காக என்ன அந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கணும்? பார்க்கலாம். பொம்மையா இருக்கிற என்னதான் 100% விரும்புறாரான்னு கண்டுபிடிச்சே தீரணும். தாத்தா சொன்னபடி பார்த்தா கம்மியான டைம் தான் இருக்கு. அடுத்தடுத்து நீ ஏதாவது பண்ணணும். பார்க்கலாம் வேம்பு சார் சிக்கிறாரான்னு அப்பதான் தெரியும். என்ன பண்ணா இவரை மாத்த முடியும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சித்தார்த்த என்னதான் உறுதியா இருந்தாலும் இந்த அஸ்திரத்துல அவர் உடைஞ்சு நொறுங்கி விழுந்தே தீரணும். எதுக்குமே அசராத சித் இன்னைக்கு அசந்து போய் நின்னு இந்த போட்டியில தோக்க போறாரு. நான் ஜெயிக்க தான் போறேன். இப்போ அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம். காவியா, 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 எங்கெங்க இருக்கீங்க? காவியா, காவியா எங்க போயிட்டீங்க? எங்கெங்க போ காவியா தானே? என்ன இப்படி பேசுறீங்க? அதிரசம் விக்கிறத விட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தா நீங்க என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் நம்ப மாட்டேன்.
பொம்மியோட கண்ணு இப்படி இருக்காது. நீ வேஷம் போட்டு ஏமாத்துற. எதுக்கு பொம்மி ட்ரெஸ் பெர்மிஷன் இல்லாம எடுத்திருக்க? யாரை கேட்டு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க? சும்மா இப்படி எரிஞ்சு விழுந்தா உங்களுக்கு பிபி ரைஸ் ஆயிடும். அப்புறம் எந்த நேரமும் பிபி டேப்லெட்டோட நான் உங்க பின்னாடியே சுத்த வேண்டியதா இருக்கும். காவியா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ அதை ஒவ்வொரு முறையும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க. இதுக்குதான் தாத்தா கிட்ட சொல்லி உன்னை மாத்துங்கன்னு சொன்னேன். அவரு என்னன்னா ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. சும்மா அது இதுன்னு பேசி கோவப்படாதீங்க. நான் உங்க பொம்மை அளவுக்கு இருக்கேனா? இல்ல அதை விட ஒரு படி மேல இருக்கேனா? ஏய், இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் என் பொம்மையா மாற முடியாத. This is the last warning for you. இன்னொரு தடவை நீ இப்படி நடந்துக்கிட்ட, அதுக்கப்புறம் கழுத்து புடிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே தள்ளிடுவேன். இதெல்லாம் நீ பாக்குற நர்ஸ் தொழிலுக்கு அழகுல, இதெல்லாம் ரொம்ப அசிங்கம். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் நடந்துக்காத. நான் டாக்டர் கிட்ட மட்டும் சொன்னா உனக்கு இங்க மட்டும் இல்ல, வேற எங்கேயுமே வேலை பார்க்க முடியாம பண்ணிடுவேன். என்ன ஏன் இப்படி போட்டு படுத்துற? இப்படி ஒரு கோவத்தை காமிக்கிறீங்க. தள்ளிடுவேன்னு வாயால சொல்றீங்களே தவிர பண்ணலையே. அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சென்டிமெண்ட் என் மேல இருக்குன்னு நல்லா தெரியுது. பார்க்கலாம். அடிக்க அம்மியே நகரும் போது இந்த சித்தார்த்த அசைஞ்சு கொடுக்க மாட்டாரா என்ன? காவியா, ஒரு சின்ன நீ என்ன மேடம்? நான் தான் காவியா. பயந்துட்டீங்களா? நீ எதுக்காக இப்படி பொம்மை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிற? மேடம், அவரு வைஃப் ஞாபகத்துல பயங்கர மூட் அவுட்ல இருக்காரு. அதுக்காக ஒரு ஃபன்னுக்காக இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி அவரை கிண்டல் பண்ணலான்னு பார்த்தேன். அவர் என்னடான்னா கோச்சிட்டு போயிட்டாரு மேடம். கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம இருக்காரு. சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஆமா, நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு டாக்டர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாரு. அது என்ன மருந்துன்னு புரியலன்னு மனோ வந்து மருந்து கடையில இருந்து போன் பண்ணான். சரி, உன்னை கூப்பிட்டு என்ன மருந்துன்னு பார்க்க சொல்லலாமேன்னு தான் வந்தேன். எங்க கொடுங்க. ரூம்ல வச்சிருக்கேம்மா. சரி, நீங்க போங்க. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே அச்சு அசலா பொம்மை மாதிரி இருக்காளே. டேய் சித்தார்த், தாத்தா. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன். பாத்து போடா. ஏமா வளர். தாத்தா, இவனை இல்ல வேண்டாம், வயிறு ஃபுல்லா இருக்கு. டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வந்து போட்டுக்கிறீங்களா? நான் வரேன். சித்தார்த், கொஞ்சம் இருப்பா. நீ இப்படி உட்கார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன தாத்தா, சொல்லுங்க. நாளைக்கு காரடையான் நோன்பு. அதனால நானு, அஞ்சலை, வளரு, தர்ஷினி எல்லாரும் காலையில கோயிலுக்கு போயிடுவோம். போயிட்டு வாங்க தாத்தா. அதையும் என்கிட்ட சொல்றீங்க? இல்லப்பா, காரடையான் நோன்புங்கிறது வழக்கமா மனைவிமார்கள் விரதம் இருந்து மஞ்சச்சரட பூஜையில வச்சு கட்டிக்கிறது வழக்கம். அதனால பொம்மைக்கு போன் பண்ணி விரதம் இருக்க சொல்லுப்பா. நாம மஞ்ச சரடையாவது கொடுத்து விடுவோம். என்னதான் அவ வேணான்னு சொன்னாலும் நம்ம மனசு கேக்குதா என்ன? என்னங்க நீங்க? அவதான் சித்தார்த்தே வேணான்னு விட்டுட்டு போய் நிம்மதியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை போய் விரதம் எல்லாம் இருக்க சொல்லிக்கிட்டு நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏன், என்ன இதுல தப்பு? சித்தார்த் காலையில போன் பண்ணி பேசுப்பா. அவ கோவம் தனியாம இன்னும் பிடிவாதமா இருக்கா. அவளை போய் விரதம் இது அது இதுன்னு சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தாத்தா. விட்டுலாம் தாத்தா. ஒரு ஏடியோ விட்டுறலாமான்னு கேளுங்க.
அஞ்சல விடு அஞ்சல, எதுக்கு கோவப்படுற? பின்ன என்னங்க, அவளா வாயை திறந்து இனிமே நான் சித்தார்த் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு முடிவு எடுத்துடலாம். என்ன பாட்டி நீங்க இப்படி பேசுறீங்க? இனிமே இப்படி பேசுறத நிப்பாட்டுங்க. எனக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்திலலாம் பெருசா ஈடுபாடு இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ விரதம் இருந்துதான் என் பொண்டாட்டின்னு ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. பொம்மியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பல. அவளா இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்ல தாத்தா. ஃபோன் பண்ணி வற்புறுத்தி எல்லாம் இருக்க சொல்ல வேண்டாம். நீங்கெல்லாம் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்ன அஞ்சல, நீயும் சங்கடப்பட்டு அவனையும் சங்கடப்படுத்தி வைக்கிற. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். அத்தை, என்னத்த பயங்கரமான யோசனையில இருக்கீங்க? எல்லாம் அந்த பொம்மிய பத்தி தான். அவ ஊர்ல தான் இருக்காளா இல்ல பொம்மி தான் காவியாவா இங்க வந்து நடிச்சிட்டு இருக்காளா? இத கன்ஃபார்ம் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்கேன். அதான் என்ன பண்ணி பொம்மிய கண்டுபிடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு இப்பதான் ஒரு செம்ம ஐடியா தோணுச்சு. இந்த ஐடியாவை மட்டும் நாம சரியா யூஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா பொம்மி தான் காவியாவா நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு கத்தி கதறிக்கிட்டு அவளே தன்னை வெளிப்படுத்திக்குவா. அப்படி என்னத்த ஐடியா வச்சிருக்கீங்க? சொல்றேன். நாளைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? என்ன விசேஷம்? காரடையா நோன்பு. காரடையா நோன்பு அன்னைக்கு பெண்கள் தன்னோட தாலி பலத்துக்காக வேண்டி இருக்கிற ஒரு விரதம். அப்படியா அத்தை? அந்த காலத்துல சாவித்ரி யமதர்மன் கிட்டயே போராடி தான் கணவன் சத்தியவான மீட்டு கூட்டிட்டு வந்தா. அதனால அன்னைக்கு பெண்கள் எல்லாரும் விரதம் இருந்து தான் புருஷனோட ஆயுள் நீண்ட ஆயுளா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறது தான் இந்த காரடையா நோன்பு. அன்னைக்கு ரொம்ப சுத்த பத்தமா விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் எல்லாம் செஞ்சு சாமிக்கு பூஜை பண்ணி மஞ்ச கயிறு கட்டிக்கணும் அப்படிங்கறது ஐதீகம். எல்லாம் சரிதான் அத்தை. ஆனா பொம்மி காவியாவா நடிச்சிட்டு இருந்தா இந்த விரதத்துல அவ எப்படி தன்னை வெளிப்படுத்திக்குவான்னு சொல்றீங்க? ஒருவேளை பொம்மி மனசுக்குள்ள ஐயோ நம்மளால விரதம் இருக்க முடியலே அப்படின்னு நினைக்கலாம்ல. அன்னைக்கு எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா நாளைக்கு அவளை நான்வெஜ் சாப்பிட சொல்லி நாம வற்புறுத்துவோம். அவ வேண்டாம் அடம் பிடிச்சா சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா அவ பொம்மி தான். இல்ல எனக்கு எந்த சென்டிமெண்ட்டும் இல்ல நான் நான்வெஜ் நல்லாவே சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிட்டா அப்ப நிச்சயம் அவ காவியா தான். செம்ம ஐடியா அத்தை. உண்மையில இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஒருவேளை பொம்மி தான் இந்த காவியானா அவரை நம்ம வெளியில கொண்டு வர வச்சிடலாம். வளரே அம்மா, வளரே சீக்கிரம் வாமா. லேட் ஆக ஆக கோயில்ல கூட்டம் அதிகமாயிடும். இதோ வந்துட்டேம்மா. ஏமா அந்த பூஜை ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. சரி மனோ, இதுதான் கரெக்டான டைம். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? போய் உடனே வாங்கிட்டு வா. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வரேன் தம்மண்ணா. இன்னைக்கு இவ காவியாவா இல்ல பொம்மியாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா காவியா, நீ எங்களோட கோயிலுக்கு வரியாமா? இல்ல தாத்தா, நீங்க போயிட்டு வாங்க. சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். போலாம். போலாம். சரி வா, கீழே போலாம்.
ஏமா நீ அவங்க கூட கோயிலுக்கு போல? இல்ல சித்தார்த் சாரை பாத்துக்கணும்ல. அம்மா இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு காரடைய நோம்புமா. சுமங்கலிங்க அவங்க புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கிற நாள். அதான் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ ஐ சி. நேத்தே சார் சொன்னார் இல்ல? காவியா, எங்க மத்தவங்கலாம் காணோம்? தாத்தா, தர்ஷினி, பாட்டி இவங்க எல்லாம்? அவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க சார். ஓ, நேத்து சொன்னாங்கல்ல. சொல்லுங்க கார்த்திக். தமன்னா, என்ன மனோ? உனக்கு பிரியாணி பிடிக்குமேன்னு கொண்டு வந்தேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பிரியாணி கடை ஓபன் பண்ணானா, அதனால எனக்கு பிரியாணி கொடுத்தான். இந்தா சாப்பிடு. ஏய், அவன் தான் குடுக்கறானா, நீ அதை வாங்குற? என்னப்பா இது? இன்னைக்கு காரடையா நோம்பு. நான், தமன்னா, வளரு, தர்ஷினின்னு இன்னைக்கு யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். இன்னைக்கு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கியே. அது இப்படி ஒரு விசேஷம் இருக்குன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? இந்த பிரியாணி கெட்டு போயிடுமே, இப்ப என்னம்மா பண்றது? இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணுங்க தானே விரதம் இருந்து சாமி கும்பிடுறாங்க. அதனால நாங்க யாரும் நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஆனா காவியா சாப்பிடலாமே. சரி கொடுங்க. அப்பாடி காவியா, உனக்குதான் நோன்பு விரதம் எதுவும் இல்லையே, எங்களாலதான் சாப்பிட முடியாது. நீயாவது சாப்பிடு. இந்தா.